அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் மேசராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், வக்ரம் பெற்றும் கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பராசியில் புதனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் பலம் அடைந்து இருக்குதுங்க. அங்கே குரு அமர்ந்திருப்பது சிறப்பு, பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போலவே நிதி குறித்த மற்றொரு கிரகமான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உச்சமடைந்து சஞ்சரிக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இவ்வளவு நாட்களாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஓரளவு கடனை அடைத்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வீடு மனை வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. எந்த காரியத்திலும் தைரியத்துடன் இறங்குவீங்க. வெற்றி மீது வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் அமர்ந்துள்ளதால் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சகோதர உறவுகள் சற்று பாதிப்பை தரலாங்க. அவர்கள் வழியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகளை குறைத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம பங்குதாரர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரம் முழுவதுமே சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க. சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குது. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ மேசராசியை சேர்ந்த ஒரு சிலர் இந்த வாரத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவருடைய ஆட்சி வீடு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு இந்த வாரத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவது
பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலங்களும் உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க. வங்கிகள்ல ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசனுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக துணை நிற்பாங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கலைத்துறைகள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இவை வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்குது. சில வாரங்களாகவே தடைப்பட்டு இருந்த வருமானம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே ஜீவனக்காரகரான சனியுடன் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகள் தந்தருளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. பாடங்கள மனம் ஆர்வத்துடன் ஈடுபட இருக்குது. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நினைவாற்றல் தேர்வுகளின் போது உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறாங்க. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்களுக்கு ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்கும். மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வர்றாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க. மனமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தவறாமல் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ராகவேந்திரர் கோவிலுக்கு செல்லுங்கள். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.